மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து சங்கரா மீனை போல் இருக்கக்கூடிய இந்த ரெட் ஸ்னாப்பர் மீனை இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். மீனுக்கு எல்லா மீனுக்கும் பொதுவாக இருக்கிறது செதில். இந்த செதிலை வந்து முதல்ல எடுக்கணும். நாங்கள் கத்தியை வச்சு எடுப்போம். அவர் வந்து இந்த முள் ப்ரெஷ்ஷை வச்சு சொரன்றாரு. ஸோ அதை அந்த மாதிரி மேல் நோக்கி கத்தியை வச்சோ மற்ற வச்சோ தேய்ச்சிங்கன்னு சொன்னால் அந்த செதில் வந்துடும். ஏன் நம்ம செதிலை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், செதில் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு செரிக்காது. நம்ம செரிமான மண்டலத்துக்கு செதிலை செரிக்கக்கூடிய சக்தி இல்லை. ஸோ அங்கே இருந்துக்கிட்டு வயிற்றாலையை உண்டு பண்ணிடும். அதனால தான் ஹோட்டலில் சாப்பிட்ற நிறைய பேருக்கு, மீன் சாப்பிட்ற நிறைய பேருக்கு வயிற்றாலை போகிறது. அடுத்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குடலை க்ளீன் பண்ணோம். எதுக்காக குடலை க்ளீன் பண்ணோம்னா, அது சாப்பிடக்கூடிய கழிவுலாம் வயிற்றில் தானே இருக்கும். அதுக்கு முன்னாடி மீன் மேலே இருக்க துடுப்பை க்ளீன் பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய அந்த துடுப்பை வெட்டணும். மீனோட துடுப்பை, அந்த மேல் துடுப்பு மேலே இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்க 2 சைடும் இருக்கும். ஸோ அந்த துடுப்பை வெட்டி முடிச்சிட்டோன்னையும் நம்ம வந்து செவில் வந்து எடுக்கணும். செவில், குடல் இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கூட சேர்த்து அதை பல்லையும் வெட்டணும். நீங்கள் வெட்டும் போது கவனிங்க, அது வாயோடு சேர்த்து வெட்டிடுவோம். அது கண்ணை விட்டுட்டு வாயோடு சேர்த்து வெட்டிடுவோம். வெட்டிட்டு அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தசையை கூட எடுத்துகிட்டு மீதி அந்த பல்லை தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய செவிலை வெளியே எடுக்கிறோம். இல்லை இது இப்போ எடுக்கிறோம்ல, இதுதான் வந்து செவில். செவிலோடு சேர்த்து குடல் எல்லாமே வெளியே வரா மாதிரி நாங்கள் எடுத்துருவோம். நீங்கள் நம்ம கை வீட்டு கூட ஒன்றும் எடுக்கலாம் அதை. ஸோ எடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவைன்னு சொன்னால் தலையை தனியாக வெட்டிட்டு தலையை குழம்புல போட்டுருவேன். அதை தலையை வெட்டியும் போடுவோம், அப்படியேவும் போடுவோம். இல்லை செவில் எடுத்தாச்சுல, அதனால் தலையில் ஒன்றும் பெருசாக எதுவும் இருக்காது. அதனால் தலையை வெட்டி போட்டேன். அடுத்து வந்து பீஸு எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொன்னால், குழம்புக்காக இருந்தால் நார்மலான கறி மாதிரி வெட்டி போட்டுருவோம். இல்லை வறுக்கிறதுக்காக இருந்தால் இந்த இப்போ போடுற ஸ்லைஸ் மாதிரி ஸ்லைஸ் போடுவோம். ஸ்லைஸ் போட்டால் வந்து வறுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி அழகாக வறுக்கலாம். காலையும் தலையும் குழம்பு வச்சுட்டு மீதியை கூட ஸ்லைஸாக வறுக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மீனை க்ளீன் பண்ணிட்டோம், இன்னொரு மீனை பண்ணிகிட்ருக்கோம். பண்ணி முடித்த உடனே நல்லா தண்ணி ஊற்றி கழுவணும். எந்த அளவுக்குனா ஒரு 2 தடவை 3 தடவையாவது கழுவணும். அந்த அது உள்ளே இருக்கக்கூடிய இரத்த கரைகள், அது உள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே கசடுகள் போகிற அளவு கழுவணும். கழுவி முடித்த உடனேயே அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவை கழுவணும். வெறும் மஞ்சத்தூள் போட்டால் வாசனை போகாது. கிருமிகள் சாகிறதுக்கு தான் வந்து மஞ்சத்தூள் நமக்கு தெரியும், சரிங்களா? அது கூட சேர்த்து கொஞ்சம் ஜீரகத்தை தூளை சேர்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது வாசனை எல்லாத்தையும் போக்கிடும். மீனோடைய அந்த கெட்ட ஸ்மெல் எல்லாம் போக்கிடும். ஸோ நான் மஞ்சத்தூளையும் சீரகத்தையும் போட்டு கழுவி முடிச்சிட்டா ஸ்மெல் போயிடும். கையில் இருக்க ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சம் டூத் பேஸ்ட்டை கையில் லைட்டாக தடவி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த கையில் இருக்கக்கூடிய மீன் ஸ்மெல் போயிடும். இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.